ஸ்ரீ தேவி பாகவதம் 254 பகுதி. பிராகிருத பிரளய காலமும் தேவி பக்தியின் மகிமையும். யமதர்மரே, தேவி பக்தியை எனக்கு தந்தருடும். அது துன்பங்களை எல்லாம் நீக்கி பேரின்பமயமான முக்தியை தருவதால் அதை எனக்கு தந்தருடும். சாவித்ரி, நீ கேட்ட வரங்களை எல்லாம் தந்தேன். இப்போது தேவியின் பெருமைகளை கூறும்படி கேட்கிறாய். அவளின் பெருமையை யாராலும் கூறி முடிக்க இயலாது. அப்படி இருக்க என்னால் எப்படி கூற இயலும்? மும்மூர்த்திகளும் தேவியை துதிக்கிறார்களே தவிர அவளின் பெருமைகளை கூறக்கூடியதாக அவர்கள் அதை அறியவில்லை. பிரம்ம ஞானிகள் அந்த தேவியின் குண சிறப்புகளை சிறிது அறிந்திருக்கிறார்கள். அவர்களை விட பிரம்மதேவரும் விநாயகரும் முருகப்பெருமானும் அதிகம் அறிந்திருக்கிறார்கள். சிவபெருமான் எல்லோரையும் விட அதிகமாக அறிந்துள்ளார். அவர் தருமருக்கு தேவியின் பெருமைகளை கூற தருமர் சூரியனுக்கு கூறினார், நான் வைராகியத்துடன் தவம் செய்த போது எனது தந்தை எனக்கு தேவியின் மகிமைகளை கூறினார். அதை நான் உனக்கு கூறுகிறேன். வானத்தை அளக்க முடியாதது போல தேவியின் சிறப்புகளையும் சொல்ல முடியாது. அவள் மெய்யறிவடிவானவள், சர்வேஸ்வரனுக்கு சக்தியானவள். அக்னியும் அக்னியில் இருந்து விலகாத உஷ்ணமும் போல சக்தியே புருஷனாகவும் பிரகிருதியும் சுபேதமாக இருக்கிறாள். அந்த சக்திதான் மாயை ஆகும். பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக அவள் உருவமெடுக்கிறாள். அவள் ராதை உருவில் ஒரு பெண்ணையும் கிருஷ்ண உருவில் ஒரு புருஷனையும் படைத்தாள். அவர்களை படைத்து தேவியின் கட்டளைப்படி ஜீவர்களை படைத்து அவர்கள் அனுபவிக்க வேண்டியவற்றை அவரவர்களின் தலைகளில் எழுதிவிடுவார். தேவியின் கட்டளைப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ருத்ரமூர்த்தியும் தத்தமது கடமைகளை செய்கின்றனர். தேவியின் கட்டளைப்படி தேவேந்திரன், வாயு, அக்னி தேவன், வருணன் போன்ற அனைவரும் தத்தமது கடமைகளை செய்கின்றனர். ஆதிசேஷனும் தேவியை பணிந்து பூமியை தாங்குகிறார். பிரகிருதியான பராசக்தியே பிரளயத்தின் பின் மீதமாவாள். நிர்குணமான புருஷன் என கூறப்படுவதும் அந்த தேவியையே. அதனால் அவளது பெருமைகளை எடுத்து கூற இயலாது. அவளை வணங்கி வழிபடுவதே ஏனையோர் செய்யக்கூடிய பணியாகும். அதனால் பக்தர்கள் அந்த பரம்பொருளுக்கு பக்தி செலுத்தி தொண்டு புரிய வேண்டுமே தவிர வேறெதையும் விரும்பக்கூடாது. இனி நீ உனது கணவருடன் உனது இருப்பிடத்திற்கு செல்வாய் என்று கூறிவிட்டு அவளது கணவனுக்கு உயிர் கொடுத்துவிட்டு தனது உலகிற்கு செல்ல புறப்பட்ட போது சாவித்ரி பெரும் துயரத்துடன் அழுதாள். சாவித்ரி, நீ மகிழ்வுடன் வாழ்ந்து பின் தேவியின் லோகத்தை அடைவாய். நீ சென்று சாவித்ரி தேவியின் விரதத்தை 14 ஆண்டுகள் அனுஷ்டிப்பாயாக என்றான் யமதர்மன். அதனால் மிகவும் மகிழ்ந்த சாவித்ரி தனது கணவனுடன் தனது இருப்பிடத்திற்கு சென்று இன்பமாக வாழ்ந்தாள் என்று கூறிய நாராயணன், இனி நீர் எதை கேட்க விரும்புகிறீர் என்று கேட்டார். 254 பகுதி நிறைவடைந்தது.